தீபாவளி பண்டிகையில் பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். தீபாவளி கொண்டாட்டங்களில் பட்டாசு வெடிப்பது என்பது சிறியவர் முதல் பெரியவர் அனைவருக்கும் மகிழ்ச்சியான தருணமாகும். அதிலும் தீபாவளி பண்டிகை குழந்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான காலம் என்றாலும் அது அதிக எச்சரிக்கையும் பாதுகாப்பும் தேவைப்படும் காலமாகும். எனவே குழந்தைகள் பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாட புதுச்சேரி அரவிந்த் மருத்துவமனை மற்றும் கேராலிங்க் இன்டர்நேஷனல் எனும் நிறுவனத்துடன் ஒன்றிணைந்து பொதுமக்கள் தாலுகா அலுவலகங்களின் மூலமாக 20,000 குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண் கண்ணாடியை வழங்கியுள்ளது. ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் புதுச்சேரி அரசின் கூட்டுறவுத்துறை மூலமாகவும் கான்ஃபெட் மூலம் உரிமம் பெற்று நிறுவப்பட்டுள்ள பட்டாசு கடைகளிலும் இக்கண்ணாடிகள் குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. பட்டாசுகளில் இருந்து பறக்கும் துகள்கள், ஒளி திரவம், புகை மற்றும் பட்டாசுகளில் வெளியேறும் ரசாயன வாயுக்கள், திடீர் வெடிப்பு, பிளாஷ் வெடிப்பு போன்றவைகளிலிருந்து இந்த பாதுகாப்பு கண்ணாடி அணிவதால் கண்கள் பாதுகாக்கப்படும். இச்செய்கையின் மூலமாக அனைவரும் அதிக விழிப்புணர்வுடன் பாதுகாப்புடன் இந்த தீபாவளியை கொண்டாடுவார்கள். இந்நிகழ்வின் துவக்கமாக அரவிந்த் கண் மருத்துவமனை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர். வெங்கடேஷ் மற்றும் கருவிழியின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜோஸ்மின் கிறிஸ்டினா ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் திரு ஆ. குலோத்தங்கன் அவர்களை சந்தித்து அவர் முன்னிலையில் உழவர்கரை தாலுகா பகுதியில் விநியோகிக்க 5000 பாதுகாப்பு கண் கண்ணாடிகளை உழவர்கரை வட்டாட்சியர் திரு செந்தில்குமார் அவர்களிடம் வழங்கினர்.